இன்னைக்கு பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கப் கண்ணாடி ஜவ்வரிசி, சேமியா 1/2 கப், சர்க்கரை 1 கப், தேவையான அளவு உப்பு, 5 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துக்கணும், 10 முந்திரி நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும், காய்ச்சின பால் 1/2 லிட்டர். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதும் ஜவ்வரிசி அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி ஆஃப் பாயில் ஆகிருக்கும். இப்போது சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். 5 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்திலேயே ஒரு 1/2 hour அப்படியே ஆற விடணும். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் பால் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நீங்கள் சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ முந்திரி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுவையான பால் பாயாசம் ரெடி. கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.